நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன். உச்சிஷ்ட மகா கணபதி நமக. உங்கள் ராசிக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். அது என்ன சார் வாழ்க்கை பயணம்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எது எப்போ நடக்கும், எது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சூட்சம ரகசியம் தெரிந்து விட்டால் பல வித்தைகள் செய்யலாங்க. உங்களுக்கு பயணிக்கிற ஒருத்தர்கிட்ட கையில் விளக்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டா இது சூட்சம ரகசியம். என்னென்னா, தசாபுத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம். இதுதான் பேஸ். தசாபுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த வயது, இந்த கரெக்டாக அந்த வயது ஒட்டி வர வர நடக்கும். இப்போ தசாபுத்தி அதுவும் சப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நிர்ணயிக்கின்றன. சூட்சமாக ஒரு சிலருக்கு சார் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிம்போம். அப்போ அவர் மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணணுமா, வேலைக்கு போகணுமா? உத்தியோகம் புருஷ லட்சணம். வேலை சரியாக அமையலை, நான் நல்ல வேலையை பிடிச்சிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும். அப்போ சார் ஃபஸ்ட்டு திருமணம் அமைப்பு தான் திருமணம் பாருங்கள், முடிங்க, அதுக்கப்புறம் இயற்கையாக வரும். நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி வந்த யோகம், கணவன் வந்த யோகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் இடம் வீடு சொத்து எந்த ஏரியாவில் வாங்கினா அமையும், என் வீட்டு பக்கம் எப்படி இருக்கும், இது பேஸ். என் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாமா, இது பார்த்தரலாம். பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா, வச்சுக்க வேணுமா வேண்டாமா, இதையும் பார்க்கலாம். தொழிலாக பிஸ்னஸாக நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு செட் ஆகுதுங்கிறாங்க இல்லைங்கிற அதை பற்றி. வெளிநாட்டு வகை வேலை என்ன, ஒரு சில ஜாதக ரீதியாக சொல்லும், சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும், இந்தந்த வியாதிகள் வர வாய்ப்புண்டு, இதான் சூட்சமம். எந்த இறைவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெளிவாக உங்கள் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதை வச்சுன்னு சொல்லிடலாம். எங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்க நிறையவே சொல்லலாம். சார் உங்களுக்கு யார் நன்மை செய்வா, யார் துரோகம் செய்வான்னு எப்படிங்க, எந்தெந்த ராசிக்காரங்க இப்போ சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு இந்த ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருங்க, இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுங்க, இதையும் சொல்ல போகிறோமே. அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இறைவன் உங்கள் துணை நிற்க தான் இந்த இது. சார் இது வயதான ஒரு 70-60 வயது இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஆமாம் இதில் எனக்கு ஒரு 80% நடந்தது, 70% நடந்ததும்பாங்க. வாழ்க்கையை பயணிச்சிட்ருக்கிறவங்க கேட்டிங்கன்னா, ஆமாம் எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படிம்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 1-2 நடந்திருக்கும்பீங்க, ஆனால் நிச்சயமாக நடக்கும். இது இல்லாமல் வேறு விஷயம் இல்லை என்பது முக்கியம். நான் நிறையா விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு சிலர் 11ஆம் அதிபதியை ஆக்டிவேட் பண்ணால் பலது பார்க்கலாம். 2, 5, 8, 11 பண வரவு ஸ்தானங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற இறக்கம் என்ன, எந்த வயதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும், எந்த வயதில் கவனமாக இருக்கணும், இந்த சூட்சம ரகசியங்கள் இப்பொழுது பார்த்துடலாம். ஆக மொத்தம் ஒரு விடிவு காலம் வருகின்ற நேயர்களாக இருக்கிறீங்க. சரி, இதுக்கு தகுந்த ஏதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை பயணங்கள். இந்த கும்பராசியை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, சனி என்ற கிரகம் இங்கே உச்சம் எதுவும் இல்லை, நீச்சம் இல்லை. இந்த ராசி தத்துவத்தில் பார்க்கும்போது இந்த ராசி 11ஆம் இடம் இருக்கிறனால லாபம் ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு இந்த ராசி செய்ய வேண்டியது ஒரே ஒரு முயற்சி. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் நிறைய யோகம் உண்டு. ஏன்னா இந்த ராசி எல்லாமே இந்த சொல்லுவோம், இந்த அமைப்புகள் செவ்வாய் தைரியமாக இருக்கும். சதயம் 100 நட்சத்திரங்கள் கூட்டம் சொல்லுவோம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி மல்டி டாஸ்கிங் பண்ணும். புரட்டாதி குபேர நட்சத்திரம், செல்வ செழிப்பு, பணம் சம்பந்தப்பட்டது இது இருக்கும். இதெல்லாம் பார்ப்போம், நட்சத்திர ரீதியாக பார்ப்போம். இந்த ராசி குடும்ப ரீதியாக, பேச்சு ரீதியாக லாபம் அடைய வாய்ப்பு அதிகமாக உண்டு. லாப நோக்கமாகவே இந்த ராசி பேச்சு இருக்கும். பேச்சு வந்து சின்ன ஒரு லாபம், ப்ராஃபிட் சம்மந்தப்பட்டது. ப்ராஃபிட் இல்லாத இடத்துல இந்த ராசி இருக்காது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராசிக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தெனாவட்டாக இருக்காங்க, இதாக இருக்காங்கன்னு யோசிப்பாங்க. பழகின பிறந்த அடாடா இவர் வெளிதாங்க பலாப்பழம் மாதிரி, வெளியே முள்ளாக இருக்கார், உள்ள அவ்வளோ இதாக இருக்கார். நல்லவனுக்கு நல்லவன் இந்த கும்பராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லுவோம், வாழ்க்கையில் ஏதோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னா 2 அட்வைஸ் சொல்லுவேன். இதை பண்ணிவிட்டு அடுத்து பண்ணுங்கள், ஜெயிச்சிருவேன். ரொம்ப கன்ஃபியூஸ், எந்த முடிவும் எடுக்க முடியலையா, நன்றாக சாப்பிட்டுவிட்டு உறங்கி விட்டு எந்திரிச்சு யோசிங்கள். கும்பகாரணன் பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் எப்போ தோத்தார் அப்படின்னா, தூக்கத்தை கெடுத்தார், அடுத்து சாப்பாட்டை அவசரமாக சாப்பிட்டார். இந்த 2ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு வாழ்வில் சிறப்பாக இல்லை. இப்போ இந்த 2டையும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணுங்கள். இதுதான் இது. இந்த ராசிக்கு கோபுர கலசத்தை வழிபாடு, கும்பாபிஷேகம் வழிபாடு பண்ணும் பொழுதே டெவலப் ஆயிடுவீங்க. இந்த ராசி ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்கு வரேன். சார் இந்த ராசிக்கு பிஸ்னஸ் பண்ணுதா,
10 3க்குரிய செவ்வாயாக வருகிறார். சோஷியல் மீடியாவில் வளர்ச்சி பெறும் ராசி இந்த ராசி உண்டுங்க. இப்போ இந்த ராசிக்கு சோஷியல் மீடியாவில் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிரும். ராசிக்கு இன்னொன்று, வேலையாட்கள் போட்டு வேலை செய்ய வாய்ப்புள்ள ராசி. ஒரு சிலருக்குலாம் வேலையாட்களே அமையாதும்பாங்க, இவங்களுக்கு அமையும். இவங்க சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. மொபைல் ஃபோன் தகவல் சம்மந்தப்பட்டது இதை நிறையா, அதாவது ஒரு 2 சிம்மு 3 சிம்மெல்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க. கரெக்டாக அக்கௌண்ட்டெல்லாம் லிங்க் பண்ண வேண்டிய ராசி இந்த ராசி. பிஸ்னஸ் எப்படி இருந்தாலும் வளர்ச்சி வரும். வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய டெவலப் ஆகிற ராசி இந்த ராசி உண்டு. 10ஆம் அதிபதி செவ்வாயாக வர கோபத்தை குறைக்கணும். திடீர்னு கோவம் வந்துடும். பிஸ்னஸ் பண்ணதில் சின்ன ஒரு இப்படின்னா கோவம் வந்துடும். அதே டீட்டெயில் 3ஆம் இடம் டீட்டெயில் கேட்குது, அதுலேயும் டக்குன்னு கோவம் வந்துடும். அதான் கவனமாக இருக்கணும். சார் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுக்கிரன், 9ஆம் இடம் சுக்கிரன். இந்த ராசி பார்த்திங்கன்னா பெரிய பங்களா கட்டுறேன் பெருசாக கட்டுறேன்னு சொல்லி மாட்டிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அளவாக கட்டணும், இல்லை அப்புறம் அடுத்த லெவலுக்கு போகணும். படிப்படியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போனால் இந்த ராசி நல்லாயிருக்கும். இவங்களுக்கு அமைகிற காரு இது மாதிரி கூட லக்ஸுரிஸாக அமையும். இவங்க குடும்ப உறவில் யாரோ ஒருத்தருங்க லக்ஷ்மி அப்படிங்கிற பேரில் வருவாங்க, இல்லை மோகன் மோகனா, விஜய் அஜய் இந்த மாதிரி, இல்லை ஜெயா இந்த மாதிரி பேர்லாம் வர வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பெயர்களோட ஆட்களோட தொடர்பு வைச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த ராசி திருமணம். சார் இந்த ராசிக்கு திருமணம் சம்பந்தம் 7ஆம் இடம் சூரியன். வருகின்ற கணவனோ மனைவியோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், ஆனால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அடைகிறது கும்பம் சிறப்புங்க. திருமணத்துக்கு அப்புறம் தான் பிரைட்டாக இருக்கும். யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஆதாயங்களை கிடச்சிரும். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சித்த மருத்துவம் இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த ராசிக்கு இருக்குது. இந்த ராசி பலதை சிந்திக்கும். சித்த மருத்துவங்கும் அரசியலுங்கும் சினிமாங்கும் பலதும் இருக்கும். 5-8 குழந்தையை தத்து கொடுத்து எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிற ராசி கும்பராசி. ராசிக்கு எப்பவுமே கும்பராசி பார்த்திங்கன்னா தத்து கொடுத்து எடுத்தோம், குலதெய்வம் கொஞ்சம் இந்த தெய்வத்தை மிஸ் பண்ணிட்டோம், அப்புறம் பிடிச்சோம், அந்த தெய்வம் எங்கேன்னு தெரியல, இது மாதிரி குலதெய்வம் சம்மந்தப்பட்ட சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்து இதாக இருக்கும். நான் நிறைய பேர் கும்பராசி வந்தாலே சொல்வேன், இவங்க பூர்வீக ரீதியாக கோயில் கட்டினவங்க, கோயிலுக்கு பூஜை பண்ணவங்க, குறி சொன்னவங்க, மெடிசன் கொடுத்தவங்க இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காம்பாங்க. உங்களுக்கு அந்த அமைப்பு இயற்கையாக ஜீன் இருக்கும். ராசிக்கு சார் வேலைக்கு போகிறவங்க வைங்களேன், வேலைக்கு போகிறவங்க இந்த ராசி எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கணும், வேலை நேரங்கள் முன்ன பின்ன மாற வாய்ப்புள்ள ராசி இந்த கும்பராசிங்க. சனிச்சந்திரன் அப்படின்னு அமைப்பா 10 to 5 அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்காது. கொஞ்சம் லேட்டாச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியது இருக்குது. உங்களை தான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்தால் தான் நடக்கும்னு ஒரு முக்கியத்துவம் நினைக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ இந்த ராசியோட அம்சமே வேலை நேரத்தில் சரியாக பண்ணணும். டெக்னாலஜி ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும். ஏன்னா சனிச்சந்திரனா டெக்னாலஜி, சினிமா, மீடியா இதெல்லாம் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும். இவங்க ஒரு சபையில் சங்கங்களில் பொறுப்புகள் ஈஸியாக கிடச்சிரும். குடும்ப உறவுகளில் இவங்க அட்வைஸ் சொல்கிறது நிறைய பேர் ஏற்றுக்கொள்வார்கள். ராசி சொல்லலாம். ராசிக்கு 8ஆம் அதிபதி புதனாக வருவதால் பொதுவாக பெருமாள் பெயர் கொண்டவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். பெருமாள் பெயர் அப்படின்னு கொண்டவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்துக்கணும். பெருமாள் பெயர், விஷ்ணுவோட அவதாரங்கள் கொஞ்சம் 5ஆம் அதிபதி அவராத்தான் இருக்கார். அப்போ ஒரு சின்ன பிரச்சனைக்கு பின் நடக்கும். தாய்மாமன் உறவு சண்டைக்கு பின் தொடரும். நிறைய பேர் தாய்மாமன் உறவு, தாய்மாமா வழி குடும்பத்தில் கொஞ்ச நாள் பேசலாம், அப்புறம் பேசுகிறோம், அது சொல்லிகிட்டே போகலாம். ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.